மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி டிவி வழங்கும் இலவச இணைய வழி கல்வி சேவை ஊடாக இணைந்து கொண்டிருக்கிற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்றைக்கு தரம் 11ஆம் ஆண்டு விஞ்ஞான பாடத்தில் உள்ள எலக்ட்ரானிக்ஸ் என்ற பெரிய பாடப்பகுதியை பார்த்து கொண்டு வரோம். அதில் கடந்த வகுப்புல நாங்கள் குறைக்கடத்திகள் அடிப்படை எலக்ட்ரானிக்கான அடிப்படை குறைக்கடத்திகள் வந்து சில மாசூக்கள் செயற்பாடுகள் செஞ்சு பிஎன் ஜங்ஷன் உருவாக்கினாங்க. பி டைப் குறைக்கடத்தி, என் டைப் குறைக்கடத்தி ரெண்டையுமே யூஸ் பண்ணி பிஎன் ஜங்ஷன் உருவாக்கினாங்க. பிஎன் ஜங்ஷனை பயன்படுத்தி நாங்கள் இருவாய்கள் பிஎன் சந்தி இருவாய்களை பயன்படுத்தினாங்க. சந்தி இருவாய்களை பயன்படுத்தி நிறைய தேவைகளுக்காக அதில் பின்முக கூடல் முன்முக கூடல் அதில் இந்த சந்தர்ப்பத்தில் அது மின்னோட்டத்தை அலோவ் பண்ணுது, இந்த சந்தர்ப்பத்தில் மின்னோட்டத்தை அலோவ் பண்ணல என்ற அந்த மின்னோட்டத்தை அலோவ் பண்ணுற அந்த இயல்பை வச்சுக்கொண்டே நாங்கள் இருவாய்களை வந்து நிறைய தேவைகளுக்கு பயன்படுத்தினாங்க. ஏசி கரண்டை டிசி கரண்டை மாற்றுறது அடிப்படையான ஒரு தேவை. அதை தான் கடந்த வகுப்பில் தெளிவாக பார்த்துறாங்க. ஆடலோட்ட மின்னோட்டத்தை நீரோட்ட மின்னோட்டமாக மாற்றுறதுக்கு இந்த இருவாய்களை எப்படி பயன்படுத்தலாம். அரை இலையை மட்டும் சீராக்கம் செய்யறதுக்கு டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து ஒரு இருவாயை மட்டும் கொழுவி விட்டால் அது எனக்கு அரை இலை சீராக்கம் செய்யும். முழு அலை சீராக்கம் செய்யறது, முழு அலையுமே எனக்கு டிசியாக கன்வெர்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கிற சந்தர்ப்பத்தில் நான் பால சீராக்கல் முறையில் ஒன்று கொண்டு சமாந்தரமாக D1 D3 சமாந்தரமாகவும் D2 D4 சமாந்தரமாகவும் கனெக்ட் பண்ணி ஒரு பால சீராக்கியை கனெக்ட் பண்ணி நான் அதில் இன்புட் வோல்டேஜில் வந்து கொடுத்தேன்னு சொன்னால் அவுட்புட்டில் எனக்கு கிடைக்க போகிறது ஏசி வோல்டேஜ் அப்படியே கன்வெர்ட் ஆகும் டிசியா. ஓகே, அது எப்படி இருக்கும்ன்றதை பற்றி நான் கடந்த வகுப்பில் தெளிவாக முழுமையாக பார்க்கலாம். இன்றைக்கு நாங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசி அதாவது டயோடை யூஸ் பண்ணி இருவாய்களை யூஸ் பண்ணி நான் ஏசியை டிசியாக மாற்றி போட்டு எடுக்கிற ஃபைனல் அவுட்புட் வந்து முழு அலையும் சீராக்கப்பட்டு கிடைக்கும். ஆனாலும் கூட அது பேட்டரியிலிருந்து கிடைக்கிற நீரோட்டத்துக்கு ஈக்குவலாக இருக்காது. அது ஒரு அலை வடிவத்தில் தான் இருக்கும். ஒரே திசையில தான் மின்னோட்டம் வரும். பட் அது கூடி குறைஞ்சு வரும். எனக்கு அப்படி இருக்க பிடிக்காது. ஒரே மட்டத்தில் இருக்க வேண்டும், ஒரே அளவில் பேட்டரியிலிருந்து வர கரண்ட் எப்படியோ அப்படி இருக்க வேண்டும். எனக்கு எலக்ட்ரானிக் டிவைசஸ் போனை சார்ஜ் பண்ணுறதுக்கு அல்லது லேப்டாப்பை சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் டிவைசஸ் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு எனக்கு டிசி வோல்டேஜ் வேணும். அதுவும் மாறாத மின்னோட்டமாக கிடைக்க வேண்டும். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் நான் முழுதலையை சீராக்கினா அப்புறம் ஒப்பமாக்கல் என்று சொல்லக்கூடிய ஒரு செயல்பாட்டை செய்கிறதன் மூலம் என்னால கிட்டத்தட்ட அக்யூரேட்டா எடுக்க முடியாது. பேட்டரியிலிருந்து வர கரண்ட் அக்யூரேட்டா எடுக்க முடியாது. பட் கிட்டத்தட்ட அதுக்கு சமனான ஒரு மின்னோட்டத்தை எடுத்துக்கொள்ள முடியும். அதுதான் ஒப்பமாக்கல் செய்முறை. முழு அலை சீராக்கியிலிருந்து கிடைக்கக்கூடிய அவுட்புட்டை ஒப்பமாக்கல் செய்யற செயல்முறை. இன்னைக்கு நாங்க ஒப்பமாக்கல் தொடர்பாக கதைக்க போறோம். ஒப்பமாக்கல் செய்முறை. விஷயத்துக்களை பாருங்க. ஒப்பமாக்கல் செய்முறை என்பது அரையலை சீராக்கம் முழு அலை சீராக்கத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட கடந்த வகுப்பில் நாங்கள் படித்த இந்த சீராக்க செயல்பாடு மூலமாக அரையலை சீராக்கம் முழு அலை சீராக்கத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட அலை வடிவங்களை வந்து பேட்டரியிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய கரண்ட் டிசி வோல்டேஜ் அப்படி பேட்டரியில ரெண்டுமே டிசி தான். பட் கிளியரா பாருங்க, இந்த படத்தில் உங்களுக்கு கிளியரா சொல்லியிருக்காங்க பாருங்க. இது வந்து அரை அலை மட்டும் சீராக்கம் செய்யப்பட்ட கிராஃப். ஓகே, ஒரு ஹாஃப் வேவ் மட்டும் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர்னு சொல்லுவாங்க. அரை அலை மட்டும் சீராக்கம் செய்தால் பாசிட்டிவ் கேர்வ் இங்க இருக்குது. முதல் அரை அலை இங்க இருக்குது. அடுத்த நெகட்டிவ் கேர்வுக்கு வந்து பாருங்க. இந்த நெகட்டிவ் கேர்வ் வந்து இங்க கட் பண்ணிருக்கு. நெகட்டிவ் கேர்வுக்கு பதிலாக இங்க மின்னோட்டத்தை ஓட விடாதல்லோ, மறை திசையில மின்னோட்டம் வந்தா மின்னோட்டத்தை ஓட விடாது இருவாய். அதனால அந்த இடத்துல ஒரு கசிவு மின்னோட்டம் வந்தது. தொடர்ச்சியா வந்து அடுத்தது பாசிட்டிவ் கிடைச்சிருக்கு, அடுத்தது கசிவு மின்னோட்டம் கிடைச்சிருக்கு, அடுத்தது பாசிட்டிவ். அப்ப அரை அலை மட்டும்தான் இங்க சீராக்கம் செய்யுது. இது அரை அலை சீராக்கம். இப்ப முழு அலை சீராக்கம் நான் கடந்த வகுப்புல பார்த்தாங்க. முழு அலை சீராக்கம் என்றால் முழு அலையுமே ஒரே திசையில வரும். இப்ப முதலாவது அரை அலை இங்க இருக்குது, அது கீழே வர அரையில வந்து அப்படியே மேலே வரும், அடுத்தது மேலே இருக்கிறது அப்படியே இருக்கும், அடுத்த கீழே வர அரையில அப்படியே மேலே இருக்கும். அப்படி முழு அலையுமே பாசிட்டிவ் டிரெக்ஷன்ல இருக்கும், பிளஸ்ல இருக்கும். ஆக இதுவும் ஒரு டிசி தான், இதுக்கும் ஒரு டிசி தான். ஏனென்றால் இது இந்த ரெண்டுமே வந்து அரை அலை சீராக்கலும் சரி முழு அலை சீராக்கலும் சரி ரெண்டுமே நேரோட்ட மின்னோட்டம். காரணம் ஒரே திசையில இருக்குது, மைனஸ் திசையில வரையில ஒரே திசையில இருக்குது. ஆகவே இது ஒரு டிசி கரண்ட். ஓகே, இந்த டிசி கரண்ட் வந்து கடைசி எங்களுக்கு கிடைச்சது இந்த அரை முழு அலையும் சீராக்க செய்து இப்படித்தான் எனக்கு அவுட்புட் கிடைச்சது. இந்த அவுட்புட் வந்து இந்த பேட்டரியில இருந்து வர டிசி கரண்ட்டுக்கு சமனாக இல்லை. ஏன்னா பேட்டரியில இருந்து வர கரண்ட் வந்து டிரெக்ட் தூய கரண்ட்னு சொல்லுவோம் நாங்கள். அது டிரெக்டா வந்து கொண்டே இருக்கு. பெருமானம் மேலையும் போகாது கீழையும் வராது. வோல்டேஜ் வந்து கூடவ மாட்டுது குறைய மாட்டுது, ஒரே அளவு வோல்டேஜ் வந்து கொண்டிருக்கும் பேட்டரியில இருந்து. அப்படி இந்த முழு அலை சீராக்கில இருந்து வர கூடி குறைகிற இந்த வோல்டேஜ் கூடி குறையுதானே, அலை மாதிரி கூடி குறையுதானே, ஒரே திசையில இருந்தாலும் அது கூடி குறையுது. ஆகவே அதை வந்து ஒப்பமாக்கல் செய்முறை, அதாவது அதை வந்து நாங்கள் பேட்டரியில இருந்து வர கரண்ட் மாதிரி மாற்றணும் என்றால் அதுக்கு நாங்கள் ஒப்பமாக்கல் செய்முறையை செய்வோம். ஓகே, அதை பற்றி ஓகே, இதுல பாருங்க. அது என்ன செய்யணும், ஒப்பமாக்கல் எப்படி செய்யறேன்னால் ஒரு பெரிய பெருமானமுள்ள ஒரு கொள்ளளவு. இந்த படத்துல கிளியரா இருக்கு பாருங்க. இந்த படத்துல கிளியரா இருக்கு பாருங்க. என்ன செய்யறனால் இந்த ஒப்பமாக்கல் செய்முறை என்னென்னால் ஒப்பமாக்கல் செய்முறை என்றால் என்னென்று கேட்டால் ஒரு பெரிய பெருமானம் உள்ள கொள்ளளவு பெருமானம் பெருசாக கிட்டத்தட்ட 2000 மைக்ரோஃபரைட் கொள்ளளவம் உள்ள
ஒரு கொண்டேஞ்சரை பயன்படுத்தும், கொள்ளளவியை பயன்படுத்தும், ரைட். ஒரு கொண்டேஞ்சரை வந்து நான் லோடுக்கு சமாந்தரமா கனெக்ட் பண்ணி விட்டால் எனக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து பேட்டரியில இருந்து கிடைக்கக்கூடிய வோல்டேஜுக்கு சமனாக இருக்கும், ரைட். ஓகே, அதை நாங்கள் இங்கே படத்தில் தெளிவாக விளங்கப்படுத்துறேன். இது ஒரு அரை அலை சீராக்கம் சுற்றில இருந்து நாங்கள் எப்படி எடுக்கிறேன்னு பார்க்குறோம். இது ஒரு அரை அலை சீராக்கம் செய்கிற சுற்று, ரைட். ஒரு அரை அலை மட்டும் சீராக செய்கிற ஒரு சுற்று. ஏன்னா 230 வோல்டேஜ் ஏசியை இன்புட் பண்றேன். அதெல்லாம் கடந்த வகுப்பில் பார்த்து அரை அலை சீராக கடந்த வகுப்பில் பார்த்துட்டோம். நீங்க வந்து எனக்கு ஒரு 3 வோல்டேஜ் கிடைக்குதுன்னு சொன்னால் அதுவும் ஈஸியாக தான் கிடைக்கும். ஏன் இது படிக்குறைநிலை மாற்றி, என்ன படிக்குறைநிலை மாற்றி தான் 230 வோல்டேஜை 3 வோல்டேஜா மாற்றி ஈஸியாக மாற்றி அது எனக்கு இன்புட் பண்ணது இருவாய்க்கு இன்புட் பண்ணது. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க லோடுக்கு குறுக்க எனக்கு ஒரு அழுத்தம் விடும், அரை அலை மட்டும் சீராக்கப்பட்டு இப்படி ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஒப்பமாக்கலுக்கு முதல், அதாவது கொள்ளளவிய கொழுகுறதுக்கு ஒப்பமாக்கலுக்கு முதல் அரை அலை சீராக்கல்ல இருந்து கிடைக்கக்கூடிய அவுட்புட் எனக்கு இப்படித்தான் இருக்கு, ரைட். அதாவது முதல் பாசிட்டிவ் இருக்கும், அடுத்ததுக்கு ஒரு கசிவு மின்னோட்டம் இருக்கும், அடுத்தது பாசிட்டிவ் இருக்கும், அடுத்தது ஒரு கசிவு மின்னோட்டம் இருக்கும், அடுத்தது பாசிட்டிவ் இருக்கும். நெகட்டிவ்ல வந்து கிராஃப் வராது. இது ஒரு டிசி வோல்டேஜ். இப்ப நான் என்ன செய்ய போறேன் என்றால் இந்த லோடுக்கு சமாந்தரமா, அதாவது இந்த தடைக்கு சமாந்தரமா ஒரு பெரிய கொள்ளளவு பெருமானம் உள்ள கொண்டெஞ்சர் ஒன்றை கனெக்ட் பண்ணி, இதான அந்த கொண்டெஞ்சர், ரைட். இதுதான் பாருங்க அந்த கொண்டெஞ்சர், கொள்ளளவி என்று சொல்றது, கொள்ளளவி. இது வந்து எப்படி கனெக்ட் பண்றேன்னா லோடுக்கு சமாந்தரம், அதாவது தடைக்கு ஆர் என்று சொல்லக்கூடிய இந்த தடைக்கு சமாந்தரமா நான் இந்த பெரிய கொள்ளளவு பெருமானம் கிட்டத்தட்ட 2000 மைக்ரோஃபரைட் கொள்ளளவு பெருமானம் உள்ள ஒரு கொள்ளளவியுண்ட நான் கொண்டெஞ்சர் என்று சொல்லுவோம். கொள்ளளவியுண்ட நான் சமாந்தரமா கனெக்ட் பண்ணி விட்டால் எனக்கு இது வந்து கனெக்ட் பண்ணி விட்டால் ஒப்பமாக செய்முறை நடக்கும். அதாவது இந்த கேர்வ் வந்து அரை அலை சீராக்கம் செய்யப்பட்ட இந்த கேர்வ் வந்து ஒப்பமாக்கல் செய்யப்படும். ஒப்பமாக்கல் செய்யப்பட்டு எனக்கு இப்படி ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஒப்பமாக்கலுக்கு பிறகு பயப்பு பயப்புன்றது அவுட்புட், ரைட். ஒப்பமாக்கலுக்கு பிறகு வர பயப்பு வந்து இப்படி இருக்கும். இது என்ன நடக்க மாட்டார் உண்மையா, முதல் அரை அலைக்கு வந்து ரைட் இந்த பாயிண்ட்ல இருந்து, ரைட் 0 பாயிண்ட்ல இருந்து முதல் அரை அலைக்கு வந்து கொள்ளளவி சார்ஜ் ஆகும், ரைட். கொள்ளளவி சார்ஜ் ஆகும், ஏற்றம் பெறும், ரைட். இந்த பாயிண்ட்ல இருந்து, ரைட் இந்த உச்சி பாயிண்ட்ல இருந்து இதுவரைக்கும் தான் இருவாய்களால போற கரண்ட் போகும். இருவாய்களால போற கரண்ட் வந்து இதுகளால போகும். பிறகு என்ன செய்யும், அது வந்து இங்க 0, இது வந்து 0 என்ன 0 ஆம்பியர் வைப்போம். இந்த 0 ஆம்பியருக்கு வந்து கரண்ட் வராது, கடைசி வரைக்கும் வராது 0 ஆம்பியர். ஆனா இந்த ஒப்பமாக்கலுக்கு முன்னுக்கு 0க்கு வந்து கசிவு மின்னோட்ட முறையே 0க்கு வந்து அந்த 0க்கு வராமல் கிட்டத்தட்ட பேட்டரியில இருந்து வரக்கூடிய, கிட்டத்தட்ட பேட்டரியில இருந்து வரது இப்படி இருக்கும், என்ன பேட்டரியில இருந்து வராது, ரைட். இங்க டைம் இங்க வோல்டேஜ் சொன்னா இப்படி இருக்கு. இந்த பேட்டரியில இருந்து வர கரண்ட் வந்து இப்படி இருக்கும், ரைட். அப்ப இதுக்கு கிட்டத்தட்ட சரியா இருக்கக்கூடிய மாதிரி கொள்ளளவு இப்ப இவ்வளவுக்கு மேல நடக்கும். இங்க வந்து கரண்ட் ஓடாது, இங்க வந்தோடனே இருவாய்க்கால போற கரண்ட் போகும், பிறகு கொள்ளளவு தான் சார்ஜ் ஆகிக்கொள்ளும், ரைட். சார்ஜ் ஆகிக்கொண்டு பிறகு இங்க உச்சி புள்ளியில இருந்து சார்ஜ் இறக்கும், கொள்ளளவு வந்து இறக்கல், சார்ஜை வந்து இறக்கும், ஏற்றங்களை இறக்குறதன் மூலமா கரண்ட் போகும். பிறகு இந்த இடத்துல வந்து கரண்ட் போகாது, ரைட். பிறகு வந்து இந்த இடத்துல எப்படி வரும், இந்த இடத்துல மட்டும் கொள்ளளவி வந்து சார்ஜை இறக்கி கொண்டு கீழே போக 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 கொள்ளளவி மின்னோட்டம் ஓடாத நேரத்தில், அதாவது உச்சியில இந்த உச்சி பாயிண்ட்டுக்கு முன்னுக்கு கொள்ளளவி வந்து சார்ஜ் ஆகிற டைம்ல கரண்ட் அலோவ் பண்ணாது, அப்ப கரண்ட் ஓடாது. சார்ஜ் வந்து இறக்கும், கொள்ளளவி அடுத்த 2வது சுற்றுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொள்ளளவி இறக்கப்படும். கொள்ளளவி இறக்கப்படைக்குள்ள கொள்ளளவியினோட மின்னோட்டம் அலோவ் பண்ணி இப்படி ஒரு கேர்வ் எங்களுக்கு ஃபைனல் அவுட்புட்டா கிடைக்கும். அப்ப ஒப்பமாக்கம் செய்யப்பட்ட ஒரு கேர்வ் வந்து எங்களுக்கு இப்படி இருக்கும், ரைட். இதுதான் ஒப்பமாக்கல் செய்யப்பட்ட ஒரு கேர்வ், ரைட். ஒப்பமாக்கல் செய்யப்பட்ட ஒரு கேர்வ் கிட்டத்தட்ட பேட்டரியில இருந்து வர ஒரு கரண்ட்டுக்கு சமனா இருக்கும். இதுவும் ஒரு டிசி கரண்ட் தான், டிரெக்ட் கரண்ட். ஏன்னா ஒரே திசையில தான் மின்னோட்டம் இருக்கு. இந்த கரண்ட் வந்து ஒரே டிரெக்ஷன்ல தான் இருக்கு, பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஆகவே இது திசையை மாத்தையில, ஆகவே இது ஒரு டிசி வோல்டேஜ். ஒப்பமாக்கலுக்கு பிறகு டிசி வோல்டேஜ். ஒப்பமாக்கலுக்கு பயன்படுத்தப்படுற உபகரணம் கொள்ளளவி, கொண்டெஞ்சர். அது வந்து லோடுக்கு சமாந்தரமா கனெக்ட் பண்ண வேண்டும். கொள்ளளவி அது லோடுக்கு சமாந்தரமா கனெக்ட் பண்ணணும். இந்த கொள்ளளவியினுடைய கொள்ளளவு பிரமாணம் கிட்டத்தட்ட 2000 மைக்ரோஃபாரைட், ரைட். ஓகே, ஃபரைட் மைக்ரோஃபாரைட் கொள்ளளவு பெருமானம், ரைட். இப்போ நாங்க முழு அலை சீராக்கிறதுக்கு கொள்ளளவு பெருமானம் எப்படி, அதே மாதிரி தான் கொள்ளளவியை வந்து லோடுக்கு சமாந்தரமா தான் கனெக்ட் பண்ண வேணும், ரைட். கொள்ளளவி வந்து லோடுக்கு சமாந்தரமா தான் கனெக்ட் பண்ண வேணும், ரைட். இப்போ முழு அலை சீராக்கல், ரைட். முழு அலை சீராக்கலுக்கு அந்த பால சீராக்கலை 230 வோல்டேஜ் ஏசி வந்து இன்புட் பண்ணுவேன், ரைட். டிரான்ஸ்ஃபார்மருக்கு இன்புட் பண்ணுவேன். டிரான்ஸ்ஃபார்மர் வந்து எனக்கு அவுட்புட்ல தரும் ஒரு 3 வோல்டேஜ் தருதுன்னு வை, 3 வோல்டேஜ் ஏசியை தருதுன்னு வைப்போம், ரைட். ஓகே, ஏசியை தருதுன்னு சொன்னால் இது முழு அலையையுமே சீராக்கும், ரைட். முழு அலையையுமே சீராக்கும், ரைட். அப்ப இந்த லோடுக்கு சமாந்தரமாக ஒரு கொள்ளளவு பெரிய கொள்ளளவு பெருமானமுள்ள கொள்ளளவியை லோடுக்கு சமாந்தரமா கனெக்ட் பண்ணிவிட்டால் முழு அலையுமே சீராக்கி தர இந்த அவுட்புட்டை வந்து ஒப்பமாக்கல் செய்யும், முழுவதுமே ஒப்பமாக்கல் செய்யும். அந்த முழுவதுமா ஒப்பமாக்கல் செய்தால், ரைட், எனக்கு அவுட்புட் முழு அலை சீராக்கில இருந்து வர ஒப்பமாக்கல் மூலம் எனக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் இப்படித்தான் இருக்கும், ரைட். ஓகே, மின்னோட்டம், அழுத்தம், ரைட். அது வந்து எனக்கு ஒப்பமாக்கலுக்கு முன்னு, அதாவது இந்த அவுட்புட் என்னன்னு கேட்டால் முழு அலை சீராக்கல் செயற்பாடுல முழு அலையும் சீராக்கினால் சகலதுமே பாசிட்டிவ்ல வரும், ரைட். இப்ப முழு அலைக்குமே ஒப்பமாக்கல் செய்தால் எனக்கு கிட்டத்தட்ட பேட்டரியில இருந்து வரக்கூடிய கரண்ட் இப்படி வரும், ரைட். இங்க வந்து
கரண்ட் ஏறும், பிற கொள்ளளவு இறக்கும், பிற கொள்ளளவு ஏறும், கொள்ளளவு சாச்சாகி இறங்கி இறங்கி தொடர்ச்சியாக நடக்கும். அரையிலை சீராக்கில் பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு நடக்க முடியும். அதனால இங்கே தொடர்ச்சியாக கொண்டேஞ்சர் வந்து சார்ஜ் ஆகி ஆகி இறங்கி கொண்டு இருக்கும். சார்ஜ் ஆகுறதும் இறங்குறதும் மாறி மாறி கொண்டேஞ்சர்லேருந்து வர கரண்டால அது தொடர்ச்சியாக ஒரு மின்னோட்ட பாய்ச்சல் இருக்கும். அங்கே அரையிலையில வந்து விட்டு விட்டு பாய்ஞ்சது, கொண்டேஞ்சர் வந்து விட்டு விட்டு வேலை செய்தது. இங்கே கண்டினியூஸா வேலையும் முழு அலையையும் ஒப்பமாக்கின பிறகு இது முழு அலையும் ஒப்பமாக்கின பிறகு இப்படி அவுட்புட் வரும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பேட்டரியில இருந்து வர கரண்ட்டுக்கு ஈக்குவல் ஆனது. ரைட், நேர்கோட்டு வரைவது ஈக்குவல் ஆனது. ரைட், இதுதான் ஒப்பமாக்கலுக்கு கொள்ளளவியை பயன்படுத்துற முறை. ரைட், ஓகே. இப்ப இன்னொரு தேவைக்கு நாங்கள் இந்த டயோடு இருவாய்களை இன்னொரு தேவைக்கு நாங்கள் பயன்படுத்துவோம். ஒரு நேரோட்ட உபகரணத்துக்கு முடிவிடங்களை மாற்றி வலு வழங்குவதன் மூலம் உண்டாகும் சேதத்தை தடுப்பதற்கு நாங்க ஒரு டயோடை யூஸ் பண்ணுவோம். ரைட், ஓகே. இங்க பாருங்க, இந்த சிஸ்டத்துல இந்த ஏ படத்தை பாருங்க. இது ஒரு எலக்ட்ரானியல் உபகரணம், ஒரு டிவி மாதிரி யோசிங்க. இது வந்து ஒரு டிவி பெட்டி மாதிரி யோசிங்க. ரைட், இது வந்து ஒரு டிவி. ஓகே, இது ஒரு டிவி பெட்டி மாதிரி யோசிங்க. இது வந்து பாசிட்டிவ் முடிவிடம், இது வந்து நெகட்டிவ் முடிவிடம். ரைட், இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். ரைட், ஓகே. பிளஸ் மைனஸ் வந்து ரெண்டு முடிவிடங்கள். ரைட், ஓகே. இப்போ என்ன நடக்க போகுது, ஒரு பேட்டரியை வச்சு கனெக்ட் பண்ண போறாங்க. ரைட், இங்க வந்து பாசிட்டிவ், பேட்டரியின் பாசிட்டிவ் மேல இருக்குது, பேட்டரியின் நெகட்டிவ் கீழே இருக்குது. ரைட், இப்போ பாசிட்டிவ்ல இருந்து வர கரண்ட் பிளஸ்ல இருந்தா மின்னோட்டம் வெளியிடும். இப்படி வர கரண்ட் வந்து இந்த இருவாய்க்குள்ளால அலோவ் பண்ணும். ரைட், இருவாய்க்குள்ளால மின்னோட்டம் அலோவ் பண்ணும். அப்போ இதுக்குள்ளால போய் டிவிகளால வந்து இப்படி டிவிக்குள்ள கரண்ட் போய் அப்படியே மைனஸால வெளிக்கிட்டு இப்படி வந்து மைனஸ்ல கனெக்ட். அப்ப இருவாய்க்குள்ளால கரண்ட் நீங்க அலோவ் பண்ணப்படுது. அப்ப மின்னோட்டம் பாயுது இந்த முறையில். இது வந்து என்ன, பேட்டரியின் பாசிட்டிவும் இருவாயின் பாசிட்டிவும் கனெக்ட் பண்ணினால் முன்முக கூடல் முறையில மின்னோட்டத்தை அலோவ் பண்ணுது. இல்ல தனி உபகரணம். ரைட், இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க என்ன மாறி கனெக்ட் பண்ணி பார்ப்போம். பேட்டரியை வந்து நாங்க மாறி கனெக்ட் பண்ணி விட்டோம் என்றால் இந்த எலக்ட்ரானிக் உபகரணம் இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் சாதனம். ரைட், இதுக்கு வந்து டிவி அண்ட் யோசிக்கலாம், இல்லை ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் சாதனம், மொபைல் போனோ ஏதோ ஒன்று யோசிக்கலாம், ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் சாதனத்தை யோசிக்கலாம். ரைட், இங்க வந்து இங்க பேட்டரியை மாற்றி கொழுவி விட்டால் என்ன நடக்கும் என்றால் இங்க பிளஸ்ல இருந்து வலிக்கிற கரண்ட் இப்படி வரும். ரைட், இப்படி வர கரண்ட் எலக்ட்ரானிக் சாதனத்துக்குள்ளால போய் இங்க வந்து முட்டுக்கட்டை போட்டபடியால இது வந்து மைனஸ் என்ன. அப்ப இருவாயினுடைய பாசிட்டிவ் இங்க இருக்கு, இருவாயினுடைய நெகட்டிவ் இங்க இருக்கு. இருவாயினுடைய நெகட்டிவோட பேட்டரியின் பாசிட்டிவை கனெக்ட் பண்ணி, பேட்டரியின் பாசிட்டிவ் இங்க, பேட்டரியின் நெகட்டிவ் இங்க என்ன, பேட்டரியின் பாசிட்டிவோட இருவாயின் நெகட்டிவை கனெக்ட் பண்ணதால எனக்கு வந்து மின்னோட்ட பாய்ச்சல் அலௌட் இல்லாதான், ஓட்ட பாய்ச்சல் இல்ல. இருவாய் வந்து ஒரு திசையில மட்டும்தான் மின்னோட்டம் பாய். இது வந்து பின்முக கோடுல கனெக்ட் பண்ணிருக்கடா. அப்ப இது வந்து இல்ல. அப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா, உண்மை என்ன சொல்றாங்கன்னா, இந்த இருவாயை பயன்படுத்தல சுற்றுவழக்கு தொடர இருவாயை நான் நினைச்சு விடுறதால என்ன பிரச்சனைனால், ஒருவேளை நான் முடிவிடங்கள்ல பேட்டரியை வந்து ஒருவேளை நான் மாத்தி கொழுவி விட்டேன் என்றால் அதால வர மின்னோட்ட பாய்ச்சலால வந்து எலக்ட்ரானியல் சாதனங்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு ஆளி மாதிரி, ஒரு சுவிட்ச் மாதிரி ரைட், ஒரு சுவிட்ச் மாதிரி இந்த டயோடு வேலை செய்யும். இந்த இருவாயு வந்து ஒரு சுவிட்ச் மாதிரி வேலை செய்யும். ஒருவேளை நான் பேட்டரியை வந்து வளம் மாற்றி கொள்வினால் எலக்ட்ரானிக் சாதனங்களை பாதுகாக்கிறதுக்காக பேட்டரியை வளம் மாற்றி கொள்வதற்குள்ள மின்னோட்ட பாதையில தடுத்து எலக்ட்ரானிக் சாதனங்களை பாதுகாக்கிற வேலையை இந்த இருவாயுகள் செய்யுது என்றதான் நீங்க கதைச்சிருக்கீங்க. ரைட், தொடர்ச்சி அடுத்த பதிவு பார்ப்போம். ஓகே, இதில் மேலதிக அறிவுக்குன்னு சொல்லி சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சில அதாவது பாலச்சுற்றியை பயன்படுத்தி எந்த விதமாக பொறுத்தினாலும் எங்களை எலக்ட்ரிக்கல் சாதனத்தால் வந்து சரியாக மின்ன வழங்கக்கூடிய மாதிரி இருக்குமான்றதை உங்களை செக் பண்ணி சொல்ல பார்க்குறது. மேலதிக அறிவுக்கின்ற விஷயத்தை நீ சும்மா வெளில செஞ்சு பார், பட் இது வந்து எக்ஸாமுக்கு தேவையில்லை. ரைட், ஓகே. இப்போ அடுத்த விஷயம் பாருங்க, இந்த ஒளிகாலம் இருவாய், லைட் எமிட்டிங் டயோடுன்னு சொல்கிறோம். ரைட், ஒளியை வந்து ரிலீஸ் பண்ணுறது, வெளியில் விடுறது, ஒளியை வெளியில் விடுற இருவாய்கள் பொதுவாக வந்து பாருங்க கலிலியம் ஆர்சனிக் போன்ற ஒரு சேர்வைகளால் தான் இந்த செய்யப்படும். ரைட், கலிலியம் ஆர்சனைட் நாங்கள் அங்கே பார்த்தது எல்லாமே சிலிக்கன், ஜேமானியம், ரைட், இதுகளைத்தான் நாங்கள் பார்த்தனாங்க குறை கடத்திகளாக. இங்க வந்து பார்க்கறது கலினியம் ஆர்சனைட், GAAS. ரைட், GAAS கலினியம் ஆர்சனைட் என்று சொல்லக்கூடிய ஒரு சேர்வையை பயன்படுத்தி தான் குறை கடத்தி பயன்படுத்த டிஎன் சந்தி குறை கடத்திகள் அப்படித்தான் இருக்கும். கலினியம் ஆர்சனைட்டை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட குறை கடத்திகளாக தான் பிஎன் இருக்கும். பி குறை கடத்தியும் என் குறை கடத்தியும் அப்படித்தான் இருக்கும் கலினியம் ஆர்சனைட்டால். ரைட், அப்படி பயன்படுத்தி செய்யக்கூட எங்களுக்கு பாருங்க ஒரு சின்ன கரண்டை கொடுத்தாலே, சின்ன அழுத்தத்தை கொடுத்தாலே எனக்கு வந்து ஒரு லைட் வந்து கிடைக்கும். ரைட், ஒரு ஒளியாவது கால். ரைட், இந்த டயோட்டுக்கு குறுக்கால போற அந்த விழுகிற அழுத்தம், டயோட்டுக்கு குறுக்கால விழுகிற அழுத்தத்தை எனக்கு லைட்டா தாரதால தான் அதை LED என்று சொல்லுவாங்க. லைட் எமிட்டிங் டயோடுன்னு நினைக்கிறேன். ரைட், லைட்டை வந்து எமிட் பண்ணும், எமிட்டா காலி விடுறது, அதாவது வெளியேற்றுறது. ரைட், எமிட் பண்றது. ரைட், அப்ப LEDன்றது அதுதான் லைட் எமிட்டிங் டயோடுன்னு சொல்லுவாங்க. ரைட், ஓகே. அப்படி என்றால் அது வந்து லைட்டை வெளியில விடுற வேலையை செய்யும். அது என்னதுக்காக செய்யணும் என்றால் அது ஆக்கப்பட்டுள்ள குறைகடத்தி திரவியம் கலினியம் ஆர்சனைட் போன்ற விசேடமான ஒரு
குறைகடத்தி சேவையை பயன்படுது. ரைட். இது வந்து ஒளியை காலத்தக்கதாக சொல்லப்படுதுன்னு சொல்லலாம். ஒளியை காலத்தக்கது, அதாவது ஒளியை ரிலீஸ் பண்ண வெளியில விடும், லைட்டை வெளியில விடக்கூடிய ஒரு இதுவாக. ரைட். இது எப்படி எங்க இருக்குன்னா அந்த வீடுகளில் நீ டிவி பார்க்கக்குள்ள ரிமோட் கண்ட்ரோல்ல பயன்படுத்துறாங்க. ரிமோட் கண்ட்ரோல்ல வந்து முன்னுக்கு ஒரு எல்இடி வச்சிருப்பாங்க. அந்த எல்இடி பத்துறதால ரிமோட்ல இருந்து டிவிக்கு சிக்னல்கள் அனுப்பப்படும். என்ன அப்ப அங்கேயும் வந்து அது ஒரு செங்கல் கதிர்களை வந்து அனுப்புறது. ரிமோட்ல இருந்து உருவாக்கப்படுற செங்கல் கதிர்களை எல்இடி பல்ப் பத்துறதால அங்க இருந்து டிவிக்கு அனுப்புறது, சிக்னல் அனுப்புறது. ரைட். அதை பற்றி நாங்கள் பின்னுக்கு தெளிவாக படிப்போம். ரைட். ஓகே. இங்க வந்து ஒளிய காலத்தக்க லைட் எமிட்டிங் டயோடுகளை யூஸ் பண்ணுவோம். ரைட். ஓகே. பல்வேறு வடிவங்கள்ல பல்வேறு பருமன்கள்ல இருக்கும். ரைட். ஒவ்வொரு அளவுக்கும் ஒவ்வொரு பருமன்கள்ல இருக்கும். இப்படிதான் அந்த எல்இடிகள் இருக்கும் பாருங்க. இதான் ஒரு எல்இடி படம். லைட் எமிட்டிங் டயோடு சுற்று குறியீடு இப்படி இருக்கும். எல்இடியினுடைய சுற்று குறியீடு இப்படிதான் இருக்கு. ரைட். சாதாரணமான பிஎன் ஜங்ஷனுடைய இது வந்து இப்படி இருக்கும். இங்க வந்து லைட் வெளியில போகுதுன்றது அம்புக்குறியில இருந்து ஹார்ட் ஆகணும். அதுதான் சரியான சுற்று குறியீடு. எல்இடி லைட் எமிட்டிங் டயோடினுடைய எல்இடியினுடைய சரியான சுற்று குறியீடு இது. ரைட். ஓகே. அது உண்மையான எல்இடி எப்படி கூட இந்த ரிமோட்டுக்கு முன்னுக்கு இருக்கும் அந்த பல்ப் பண்ணி யோசிப்பார். சின்ன பல்ப் மாதிரி ஒன்று இருக்கும். அதுதான் எல்இடி பல்ப்னு சொல்லுவோம். எல்இடி பல்ப் கிடையாது, அது பல்ப் கிடையாது, அது ஒரு எல்இடி லைட் எமிட்டிங் டயோடு. அது ரைட். ஓகே. அந்த டயோடினுடைய அனோடு கேதோடு எப்படி கண்டுபிடிக்கிறால் நீளமா இருக்கிற பகுதியை வந்து நாங்கள் அனோடு எடுப்போம். ரைட். அது நீட்டு பகுதியை வந்து நாங்கள் அனோடு எடுப்போம். வேற அனோடு வந்து நீண்ட முடிவிடம். எல்இடியை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ரிமோட்டுக்கு முன்னுக்கு எல்இடியை உடைச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு முடிவிடம் வந்து நீட்டு முடிவிடமாகவும் மற்ற முடிவிடம் வந்து ஒரு கட்ட முடிவிடமாக இருக்குது. இந்த கட்டையை வந்து நாங்கள் கெதோட்டு முடிவிடம் என்று காய்ப்போம். அதாவது சின்ன முடிவிடம், கட்ட முடிவிடம். அது வந்து நாங்கள் மைனஸ் வந்து காய்ப்போம். மற்றவர் வந்து பிளஸ். அப்ப லைட் எமிட்டிங் டயோடுக்கும் கெதோட் அனோடு முடிவிடங்கள் இருக்குது. அனோடு பிளஸ் கெதோட் மைனஸ். நீட்டு பகுதியாக இருக்கிறது பாசிட்டிவ் பண்ணும், சின்ன பகுதியாக இருக்கிறது நெகட்டிவ் பண்ணும் இருக்கும். அப்ப இதை பார்த்து தான் நாங்கள் சரியா முன்முகக்கூடல் முறையில் கனெக்ட் பண்ண வேணும். ரைட். ஓகே. அப்ப இதுதான் லைட் எமிட்டிங் டயோடினுடைய சுற்று குறியீடும் அதில் படம். ரைட். வந்து ஒவ்வொரு நிறத்திலையும் எரியும். தனிய இதுகளை ஒவ்வொரு நிறத்திலையும் எரியும். சில அந்த வீதி சமிக்ஞைகள் அந்த சிக்னல்கள் போடுவாங்க, அதுகள் எல்லாமே இதை பயன்படுத்தி கொள்ளுவாங்க. ரைட். ஓகே. அப்ப நிறைய தேவைகளுக்கு இந்த எல்இடிகள் பயன்படுத்தப்படுது. எல்இடி வகைகள் வந்து நிறைய தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுது. வீதி சமிக்ஞைகள் விளக்குகளையும் எல்இடி பயன்படுத்தப்படுது. இந்த ரிமோட் கண்ட்ரோலையும் பயன்படுத்தப்படுது. நிறைய எலக்ட்ரானிக் சாதனங்களை தொழில்படுத்துறதுக்காக எல்இடி பயன்படுத்தப்படுது. அது வந்து நிறைய நிறங்கள்ல பச்சையில இருக்குது, சிவப்புல இருக்குது, வெள்ளையில இருக்குது, மஞ்சள் இருக்குது, அப்படி நிறைய நிறங்கள்ல எல்இடி இருக்குது. சில சுற்றுகள்ல மின்னோட்டம் பாயுதா இல்லையான்றதை செக் பண்றதுக்கு, உதாரணத்துக்கு சில மின் சுற்றுகள், சில எலக்ட்ரானிக் சுற்றுகள்ல மின்னோட்டம் போகுதா இல்லையான்றதை செக் பண்றதுக்கும் இந்த எல்இடியை பயன்படுது. ஏன்னா சின்ன அழுத்தம் கிடைச்சாலே லைட்டை வெளியில விட்டுரும். லைட் எமிட்டிங் டயோடு எல்இடி. ரைட். சின்ன லைட் கிடைக்கு, சின்ன அழுத்தம் கிடைச்சாலே அது வந்து லைட்டா மாற்றி வெளியில ரிலீஸ் பண்ணும். அதனால ஒரு சுற்றில அழுத்தம் விழுகுதா இல்லையா அல்லது ஒரு சுற்றில மின்னோட்டம் ஓடுதா இல்லையான்றதை செக் பண்றதுக்கு நாங்கள் எல்இடியை யூஸ் பண்ணி கொள்ளலாம். ரைட். நிறைய மின் சாதனங்கள்ல நிறைய எலக்ட்ரானிக் சாதனங்களை பயன்படுத்தப்படுகிறோம். ரைட். ஓகே. இன்னைக்கு நாங்கள் அது வந்து எல்இடியினுடைய பிரிவு. ரைட். ஓகே. தொடர்ச்சியா நாங்கள் இன்னைக்கு பார்க்கும்போது இந்த சோலார் சிஸ்டம், ரைட், சூரிய கலங்கள் சொல்லக்கூடியது. சூரிய கலங்கள் வந்து பாருங்க இந்த சிலிக்கனால செய்யப்பட்ட பிஎன் ஜங்ஷனை பயன்படுத்தி தான் அது உருவாக்கப்படும். ரைட். ஓகே. அதை பத்தின ஒரு விளக்கத்தை இங்க கதைப்போம். ரைட். ஓகே. இந்த படத்துல நான் உங்களுக்கு கதைக்கிறேன். சூரிய படத்துல வச்சு நான் உங்களுக்கு விஷயங்களை கதைக்கிறேன். ரைட். ஓகே. படத்தை தெளிவா பாருங்க. இங்க வந்து சூரியன் இருக்கிறார். ரைட். இவர்தான் சில பேர் வரும்போது சூரியன் எல்லாம் கடவுள் போடுவாங்க. இங்க விஞ்ஞானத்தை பொறுத்தவரையில கடவுளுக்கு இடமே இல்லை. ரைட். விஞ்ஞானம் படிக்க வந்துட்டானா கடவுளை பற்றியெல்லாம் தூக்கி வெளியில போடுறோம். ரைட். சூரியனை வந்து கடவுளை எல்லாம் பார்க்க கூட நாங்கள் சூரியனை தேவைக்கு தான் பயன்படுத்துவோம். எங்களுக்கு தேவைக்காக நாங்கள் பயன்படுத்துவோம். இங்க சூரியனிலிருந்து வர கதிர்வீசல்கள் எல்லாமே பாருங்க இந்த சோலார் சிஸ்டத்துல வந்து விழும். சூரியனிலிருந்து வர கதிர்கள் எல்லாமே இந்த சோலர்ல வந்து விழும். சோலர்ல வந்து நிறைய கலங்கள் சிலிக்கனால செய்யப்பட்ட பிஎன் ஜங்ஷன் வந்து நிறைய கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. சிலிக்கனால செய்யப்பட்ட நிறைய இது வந்து கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். சிலிக்கன் உங்களுக்கு தெரியும் அந்த 0.7 வோல்டேஜ் தான் தரும். 0.7 வோல்டேஜ் தான் ஒரு சிலிக்கன் வந்து தரும். ரைட். ஒரு சிலிக்கன் செல் உடைகிறதால எனக்கு 0.7 வோல்டேஜ் தான் கிடைக்கும். அப்ப இங்க வந்து நிறைய சின்ன சின்ன சிலிக்கன் கலங்கள் தொடராகவும் சமாந்தரமாகவும் கனெக்ட் பண்ணி 0.7 வோல்டேஜ் ஒரு கலத்துல, ஒரு சின்ன கலத்துல இருந்து நிறைய கலங்கள் இருக்கும். சின்ன கலங்கள் தொடராகவும் இருக்கும், ஒன்று கொண்டு சமாந்தரமாகவும் இருக்கும். அப்படி கனெக்ட் பண்ணி நாங்க ஹை வோல்டேஜா வீட்டு மின் சுற்றுக்கு அனுப்புவோம். ரைட். ஓகே. அப்ப இந்த சூரிய கலங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டால் சூரியனுடைய ஒளி, இங்க சூரியன்கிட்ட இருந்து வெப்பம் வரும், ஒளி வரும். ரைட். சூரியன்கிட்ட இருந்து பாருங்க வெப்பமும் வரும், ஒளியும் வரும். சூரியனை வெப்பம் எனக்கு தேவையில்லை, சூரியன் ஹீட் எனக்கு தேவையில்லை. ரைட். சூரியன்கிட்ட இருந்து வர லைட்டுக்கு தானே, சூரியன்கிட்ட இருந்து வர லைட்டுக்கு இந்த பிஎன் ஜங்ஷன் வந்து ரியாக்ட் ஆகும். பிஎன் ஜங்ஷன் வந்து உடைக்கப்படும். அது உடைக்கப்படுறதால அங்கே ஒரு சிறிய மின்னியக்க விசை 0.7 சிலிக்கனபடியால 0.7 வோல்டேஜ், 0.7 வோல்டேஜ் தான் ஒரு செல்லில இருந்து உருவாக்கப்படும். அப்படி 0.7 வோல்டேஜ் நான் தொடர இணைச்சி விட ஒரு 10 இணைச்சி விட எனக்கு 7 வோல்டேஜ் வந்துடும்.
10 சூரிய கலங்களை தொடர அணைச்சு விட்டு இப்ப ஒரு சின்ன கலம் ஒரு சோலார் சிஸ்டத்துல இருக்க ஒரு சூரிய படல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கலத்துல எனக்கு கிடைக்கக்கூடியது 0.7 வோல்டேஜ். காரணம் அது ஒரு சிலிக்கனால செய்யப்பட்டது. அப்படி நான் ஒரு 10 கலத்தை நான் தொடராக இணைச்சு விட்டால் ஒன்றிலிருந்து எனக்கு 0.7 கிடைக்குதுன்றால் அப்படி ஒரு 10 நான் இணைச்சு விட்டேன் என்றால் எனக்கு 10 கலத்து தொகுதியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஃபைனல் அவுட்புட் 7 வோல்டேஜ் கிடைக்கும். ரைட்? இப்படி 10 கல தொகுதியை வந்து நான் இப்படி ஒரு இன்னொரு 100 செஞ்சேன்னா எனக்கு 700 வோல்டேஜ் கிடைக்கும். ரைட்? அப்படி ஒரு 1000 செஞ்சேன்னா 7000 வோல்டேஜ் கிடைக்கும். ரைட்? எனக்கு வீட்டுக்கு தேவையானது 230 வோல்டேஜ். அதுக்கு அளவான கலங்களை வந்து தொடராகவும் சமாந்தரமாகவும் இப்படி வீடுகளில் வந்து பயன்படுத்துவாங்க சோலார் சிஸ்டம். ரைட்? அது என்ன மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஆனா சூரியனுடைய ஒளியை பயன்படுத்தி அந்த ஒளிக்கு வந்து இது சூரிய கலத்தில் உள்ள PN ஜங்ஷன் ரியாக்ட் ஆகி அது வந்து உடைச்சு எனக்கு சிறிய மின்னிகள் சேர்த்து ஊற்றி வைக்கும். அது வந்து தொடராக சமாந்தரம் இணைக்கப்பட்ட கலங்களின் ஊடாக வீட்டுக்கு தேவையான மின் வளங்களை கொடுக்கும். ரைட்? அப்ப இதுதான் அந்த சூரிய மின்கலத்தில் நடக்கிற பிரச்சனை. அங்கேயும் வந்து ஏசி கரண்ட் தான் கிடைக்கும். ரைட்? இந்த சூரிய படல்கள் எங்கெங்க பயன்படுத்தப்படும் கேட்டால் வீடுகளுக்கு கரண்ட் எடுக்கிறதுக்கு சூரிய ஞாயிற்று படல், அதாவது சூரிய படலன்னு கதைக்கலாம், சூரிய கலமண்டம் கதைக்கலாம், சூரிய படலன்னு கதைக்கலாம். ரைட்? இது வந்து பொதுவாக எங்கெங்க தேவைப்படும் என்றால் ஒன்று வீடுகளுக்கு மின் விநியோகம் செய்வதற்கு சூரிய படல்களை பயன்படுத்தலாம். ரைட்? ஓகே. அடுத்த 2வது விஷயம், சில செய்மதிகளில் வந்து பாருங்க விண்வெளியில் பறக்கக்கூடிய சில செய்மதிகளில் வந்து அங்கே கரண்ட் எடுக்கலாம். விண்வெளிக்கு வந்து வேரிங் செய்யல. அது என்ன விண்வெளிக்கவே வேரிங் செய்யறா அப்படி. அப்போ விண்வெளியினுடைய அந்த வெளி ஓடுல வந்து இந்த ஞாயிற்று படல்கள் சூரிய படல்கள்னு சொல்றது ஞாயிற்று படல்கள் காய்ப்பாங்க, சூரிய படல்கள் காய்ப்பாங்க. இந்த சூரிய படல்களை கொண்டு சோழரை கொண்டு அதில் கொண்டு சோழர்ல இருந்து கரண்ட் எடுக்கிறது. நிறைய கணிகருவிகளில் இந்த கல்குலேட்டர் எல்லாம் இருக்குது. சோழர்ல வேலை செய்யக்கூடிய கல்குலேட்டர்ல எத்தனை சாதனங்கள் நிறைய இருக்குது. சோழர்ல வேலை செய்யக்கூடியது. அதுக்கு எல்லாமே பாருங்க இந்த PN ஜங்ஷன் சிலிக்கான செய்யப்பட்ட PN ஜங்ஷன் தான் இருக்குது. ரைட்? ஓகே. இது வந்து PN ஜங்ஷனால இருக்கு. அடுத்தது வந்து பாருங்க இந்த சூரிய படல் சூரிய கல படலால எங்களுக்கு என்னென்ன நன்மைகள் என்று கேட்டால் ஒன்று வந்து பெருசா செலவு இல்லை. இப்போ சூரிய படல் வந்து பாருங்க ஒரே ஒரு செலவு தான். சூரிய படலை வாங்கி கொடுக்குறது மட்டும் தான் செலவு. ரைட்? சோழரை வந்து வேண்டி வீட்டை கூட்டுறது மட்டும் தான் செலவே தவிர வேற ஒரு செலவும் எனக்கு வராது. ரைட்? அப்ப எங்களுக்கு நிறைய நன்மை இருக்குது. ஒன்று செலவு குறைவு. இது பராமரிப்பு செலவு எல்லாம் அங்கே இருக்க போறது இல்லை. சூரிய கலத்தை வேண்டி பூட்டி விட்டா சரி வீட்டை கரண்ட் வந்து கொண்டு இருக்கு. ரைட்? அப்ப சூரிய கலத்துக்கு வந்து பராமரிப்பு செலவு ஒன்றும் இருக்கா, செலவு குறைவு முதலாவது. அடுத்த 2வது விஷயம் பாருங்க சூரிய கலத்தால கிடைக்கக்கூடிய நன்மை என்னன்னு கேட்டால் சூழலுக்கு வந்து எந்த ஒரு சக்தி இழப்பும் வராது. சூழலுக்கு எந்த ஒரு சக்தி இழப்பும் கிடைக்காது. அதாவது புகையா வராது. எரிபொருளை பாவிச்சு என்று சொன்னால் இப்ப ஜெனரேட்டரை வீட்டுல பாவிக்கிறேன்னு சொன்னால் ஜெனரேட்டரை பாவிக்கக்குள்ள கட்டாயம் ஒரு எரிபொருளை மண்ணெண்ணெய் ஊற்றணும். மண்ணெண்ணெய் ஊற்றினால் மண்ணெண்ணெய் உள்ளுக்கு அடிச்சு கட்டாயம் புகைய வெளியில தான் இருக்கும். கரும்புக்கு அதுல கார்பன் ஆக்சைடு இருக்குது. கார்பன் ஆக்சைடு வந்து அமில மழையை கொண்டு வரும். இப்ப நிறைய சூழல் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அந்த எரிபொருள் பாவனையால. அந்த எரிபொருள் பாவனை இந்த சோலார் சிஸ்டத்துல இல்லை. இயற்கையாக கிடைக்கக்கூடிய சூரியனிடமிருந்து வரக்கூடிய அந்த ஒளி சக்தியை மின் சக்தியாக மாற்றுகிற செய்முறை. அப்ப இங்க சோலார் சிஸ்டத்துல கிளியர் எடுத்து வச்சுக் கொள்ளணும். சூரியனின் ஒளி சக்தி சூரியன் ஒளிக்கு தான் ரியாக்ட் ஆகும். அப்ப சூரியனின் ஒளி சக்தி இங்க மின் சக்தியாக மாற்றப்படுகிற ஒரு சக்தி மாற்று செய்முறை இங்க நடக்குது. ரைட்? அப்ப சூரியனுடைய ஒளி சக்தி மின் சக்தியாக மாற்றப்பட்டு இங்க எனக்கு வீடு தேவைக்காக மின் வழங்கல் தேவைக்காக பயன்படுத்தப்படுது. அப்ப சூரிய படலை பயன்படுத்துற என்ன நன்மை என்று கேட்டால் ஒன்று சூழலுக்கான எந்த ஒரு சக்தி இழப்பும் இருக்க போறது இல்லை. ரைட்? அடுத்தது வந்து செலவு குறைவு. பராமரிப்பு செலவுகள் எதுவும் இருக்காது. அந்த சூழலை வாங்கி போட்டுற செலவை தவிர வேறு எந்த ஒரு செலவும் வர போறது இல்லை சூரிய கலத்தை பயன்படுத்துறது. ரைட்? அப்படி சூழல் நேயமானது. ரைட்? எந்த ஒரு சூழல் நேயமானது என்று சொல்லலாம். மற்றது சூழல் பிரச்சனைகளை தோற்றி வைக்காது. எந்த ஒரு பிரச்சனைகளையும் இது சோலார் சிஸ்டம் தோற்றி. அப்படி நிறைய காரணங்களை நீங்க சோலார் சிஸ்டத்தை பயன்படுத்துறதால ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியதா இருக்கும் என்று நீங்க சொல்லிக் கொள்ளலாம். ரைட்? நாங்க இப்ப சூரிய கலங்களை வந்து எப்படி பயன்படுத்தலாம், சூரிய கலங்களால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, சக்தி இழப்பு எதுவும் இருக்காது, சூழல் நேயமானது, சக்தி நெருக்கடிக்கு தீர்வு கொடுக்கக்கூடியது, அந்த மாதிரி நிறைய நன்மைகளை நாங்கள் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சூரிய கலங்கள் பயன்படுத்துகிற இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடிகாரங்கள், இலத்திரனியல் கடிகாரங்கள் இருக்கும், இலத்திரனியல் கணிகருவிகள் இருக்கும். அந்த மாதிரி சில இலத்திரனியல் பொருட்களில் வந்து இந்த சூரிய கலங்களை பயன்படுத்துவாங்க. ரைட்? கடிகாரங்களையும் சரி அல்லது கணிகருவிகளையும் சரி பயன்படுத்தலாம். அப்படி நிறைய நன்மைகளை சக்தி நெருக்கடி தீர்வு கொடுக்கக்கூடிய நிறைய நன்மைகளை நாங்கள் பார்க்கலாம். ரைட்? இன்னைக்கு நாங்கள் இவ்வளவு பகுதியும் சேர்ந்த மாதிரியான சில பயிற்சி வினாக்களை பார்ப்போம். ரைட்? ரைட். ஓகே. இப்ப இந்த இலத்திரனியல் சார்ந்த இலத்திரனியல் சார்ந்து இவரை நாங்கள் அடுத்த பகுதியில் பார்ப்போம். ரைட்? இலத்திரனியல் சார்ந்து நாங்கள் இதுவரைக்கும் பார்த்தது அடிப்படையில் வந்து மின் சார்ந்து மின்னியல் சார்ந்து நாங்கள் மின்னோட்டத்தை கடத்தும்
இயல்பை அடிப்படையாக கொண்டு சகல பொருட்களையுமே 3 டைப்பில் எடுத்துனாங்க. ரைட், இது ஒரு அடிப்படையான ஒரு கன்க்ளூஷன் மாதிரி யோசிச்சு கொள்ளுங்க. இதுவரைக்கும் நாங்கள் படித்ததை ஞாபகப்படுத்தி வச்சுக்கிறது தான். ரைட், ஓகே. அப்போ 3 இயல்புகளை வந்து அடிப்படையாக வச்சு கொண்டு எடுத்துனாங்க. உங்களுக்கு சில கேள்வி கேட்கலாம். மின்னூட்டத்தை கடத்தும் இயல்பின் அடிப்படையில் சகல பொருட்களும் 3 வகைப்படுத்தப்படும். மின்னூட்டத்தை கடத்தும் இயல்பு அடிப்படையில் சகல பொருட்களும் 3 வகைப்படுத்தப்படும். அந்த 3 வகையும் என்னென்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் எழுத வேண்டும். முதலாவது மின் கடத்திகள். இரண்டாவது எழுத வேண்டும் மின் காவிலிகள். ரைட், மின் காவிலிகள். மூன்றாவது எழுத வேண்டும் மின் குறை கடத்திகள். ரைட், இப்படி 3 தான் இருக்குது. உங்கள்ட்ட எக்ஸாமில் சில வேலை கேள்வி கேட்கலாம். தனியார் சார்ந்த கேள்வி வரைக்குள்ள உங்களுக்கு எக்ஸாமில் கேள்வி கேட்கலாம். மின்னை கடத்தும் இயல்பு சார்ந்து சகல பொருட்களும் 3 வகையாக பிரிக்கப்படும். அந்த 3 வகையும் என்னன்னா மின்னை கடத்துற இயல்பு தான் அடிப்படையானது. இப்ப மின் கடத்திகள், மின் காவலிகள், மின் குறை கடத்திகள். அடுத்த கேள்வி கேட்கலாம், அவை எவ்வாறு மின்னை கடத்தும் என்பதை ஒப்பிட்டு கதைக்க சொல்லி கேட்கலாம். ஒப்பிடுக, அவை எவ்வாறு மின்னை கடத்தும் என்பதை பற்றி ஒப்பிடுகன்னு கேட்டால் முதலாவது சொல்லலாம், இந்த மின் கடத்திகள் வந்து பாருங்க மின்னை நன்றாக கடத்தக்கூடியவை. மின் கடத்திகள் மின்னை நன்றாக கடத்தக்கூடியவை. மின் காவிலிகள் எப்படி இருக்கும்? மின்னை கடத்தாதவை. மின்னை வந்து கடத்த மாட்டேன், நல்ல சும்மா நோமலா கூட கடத்த மாட்டேன். ரைட், அவைதான் காவிலிகள். மின் காவிலி பொருட்கள், மின்னை கடத்தாத பொருட்கள். மின் குறை கடத்திகள் என்றால் மின்னை குறைவாக கடத்தக்கூடிய பொருட்கள் மின் குறை கடத்திகள் என்று சொல்றது. மின்னை குறைவாக கடத்தக்கூடிய பொருட்கள் அல்லது மின்னை ஓரளவுக்கு கடத்தக்கூடிய பொருட்கள் மின் குறை கடத்திகள் என்று சொல்லி கதைப்போம். ரைட், இப்ப இந்த குறை கடத்திகள் வந்து 2 விதமா இருக்குது. ரைட், குறை கடத்திகள் என்று சொல்லக்கூடிய இந்த 3வது வகைக்கு தானே குறை கடத்திகள். குறைவாக மின்னை கடத்தக்கூடிய ஆக்களை வந்து நாங்கள் பிரதானமாக 2 வகைப்படுத்துவோம். ரைட், முதலாவது உள்ளீட்டு குறை கடத்திகள். உள்ளீட்டு குறை கடத்திகள். அடுத்தது வெளியீட்டு குறை கடத்திகள். வெளியீட்டு குறை கடத்திகள். இந்த உள்ளீட்டு குறை கடத்திகள், வெளியீட்டு குறை கடத்திகள் அப்படின்னா என்னன்னு கேட்டால், உள்ளீட்டு குறை கடத்தி என்றது ரைட் இயற்கையாக கிடைக்கும் சிலிக்கன், ஜெர்மானியம் போன்ற திரவியங்களால் ஆக்கப்பட்ட தூய குறை கடத்திகள் என்ற சொல்லு முக்கியம். ரைட், இயற்கையாக கிடைக்கும் சிலிக்கன், ஜெர்மானியம் போன்ற பதார்த்தங்களால் ஆக்கப்பட்ட தூய குறை கடத்திகளை நாங்கள் உள்ளீட்டு குறை கடத்தின்னு சொல்லுவோம். உள்ளீட்டு குறை கடத்திகளை எந்த ஒரு கலப்பும் இருக்காது. ரைட், அப்ப வெளியீட்டு குறை கடத்திகள் என்ன நடத்த கேள்வி உங்களுக்கு. வெளியீட்டு குறை கடத்திகள் அப்படின்னா என்னென்றால் ரைட், வெளியீட்டு குறைகள் என்னன்னு கேட்டால் இயற்கையாக கிடைக்கும் சிலிக்கன், ஜெர்மானியம் போன்ற திரவியங்களோடு ஆவர்த்தன அட்டவணையின் 3ஆம் கூட்ட மூலகமான போரனும் அல்லது ஆவர்த்தன அட்டவணையில 4ஆம் கூட்ட மூலகமாக இருக்கக்கூடிய பாஸ்பரஸ்களோடையும் மாசாக்கல் செய்முறை செய்வதன் மூலம். அந்த சொல்லு ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளியீட்டு குறைகளுக்கு நான் என்னன்னு கேட்டால் இயற்கையாக கிடைக்கக்கூடிய சிலிக்கன் ஒரு ஜெர்மானியத்தோட ஆவர்த்தன அட்டவணையுடைய 3ஆம் கூட்ட போரனையோ அல்லது 5ஆம் கூட்ட பாஸ்பரஸையோ நாங்க மாசாக்கல் செய்முறை அல்லது மாசூட்டல் செய்முறை என்ற சொல்லு ரொம்ப முக்கியம். மாசூட்டல் செய்முறையின் மூலம் உருவாக்கப்படுகின்ற குறை கடத்திகளை வெளியீட்டு குறை கடத்திகள் என்று கதைப்போம். ரைட், ஓகே. இப்ப இந்த வெளியீட்டு குறை கடத்திகள் மேலும் 2 வகையா பிரிக்கப்படும். இந்த வெளியீட்டு குறை கடத்திகளை 2 டைப் எடுப்போம். ரைட், ஓகே. முதலாவது பி டைப் வெளியீட்டு குறை கடத்தி. அடுத்தது என் டைப் வெளியீட்டு குறை கடத்தி. இந்த பி டைப் வெளியீட்டு குறை கடத்தி எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகிறது? அடுத்த கேள்வி உங்களுக்கு கேட்கலாம் எக்ஸாம்பிள். பி டைப் குறை கடத்தி எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகிறது? ரைட், ஓகே. பி டைப் குறை கடத்தி எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகிறது? 4ஆம் கூட்ட மூலகமான சிலிக்கன் அல்லது ஜெர்மானியத்தோடு எனக்கு ஹோல் வேணும். என்ன பி டைப்னா ஹோல் வேணும். அப்ப 3ஆம் கூட்டத்தை மிக்ஸ் பண்ண வேணும். ரைட், அப்ப போரன் 3ஆம் கூட்ட போரன் மூலகத்தை 4ஆம் கூட்ட மூலகமான சிலிக்கன் ஒரு ஜெர்மானியத்தோட 3ஆம் கூட்ட மூலகமான போரனை நான் மிக்ஸ் பண்ண கூட எனக்கு அங்க ஒரு எக்ஸ்ட்ரா துளை கிடைக்கும். அப்படி நிறைய துளைகள் கிடைக்கிறதால எனக்கு பி டைப் பி வகை குறை கடத்தி உருவாக்கப்படும். அது சிலிக்கனோட பிளஸ் யாரை சேர்க்க வேணும்? போரனை சேர்க்க வேணும். அப்புறம் 3ஆம் கூட்டத்தான். ரைட், ஓகே. அடுத்தது என் டைப் குறை கடத்தி எப்படி உருவாக்க வேணும்? சிலிக்கனோட 4ஆம் கூட்ட மூலகமான சிலிக்கனோட பிளஸ் ஆட் பண்ண வேணும் யாரு? 5ஆம் கூட்ட மூலகமான பாஸ்பரஸ் ஆட் பண்ணக்குள்ள எனக்கு 4ஆம் கூட்டம் சிலிக்கன், 5ஆம் கூட்டம் பாஸ்பரஸ், ஒரு எலக்ட்ரான்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். பிணைப்பில் ஈடுபடாம ஒரு சுயாதீனமா இயங்கக்கூடிய எலக்ட்ரானோட எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்படி நிறைய எலக்ட்ரான் கிடைக்கிறதால எனக்கு என் டைப் நெகட்டிவ் டைப் வெளியீட்டு குறை கடத்தி கிடைக்கும். அப்ப 2 குறை கடத்திகள் என் டைப் பி டைப் அது வெளியீட்டு குறை கடத்திகளை 2ஆ பிரிக்கும். ரைட், ஓகே. இதுவரையும் ஓகே. அடுத்த பகுதி நாங்கள் இந்த பி டைப் என் டைப் வெளியீட்டு குறை கடத்தை பயன்படுத்தி நாங்கள் ஒரு பிஎன் ஜங்ஷன் ஒன்று உருவாக்கினாங்க. ரைட், பிஎன் ஜங்ஷன். ரைட், ஓகே. பிஎன் சந்தி என்று சொல்றது. பிஎன் சந்தி எப்படி உருவாக கேட்டால் பாருங்க, சும்மா படத்துல போட்டு காட்டுறேன். ரைட், பிஎன் ஜங்ஷன் முன்முக கூடல் உடல், பின்முக கூடல் உடல் என்று 2 டைப் இருக்கு. ரைட்,
இவரை வந்து P சொல்லுவோம், இவரை வந்து N சொல்லுவோம். இங்கே பாசிட்டிவ்ல வந்து கோல் அதிகமாக இருக்கும், துளைகள் அதிகமாக இருக்கும். நெகட்டிவ்ல வந்து எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கும். ரைட், ஓகே. இப்போ Pn ரெண்டு இதில் வந்து நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ரைட், ஒரு PN ஜங்ஷனுடைய பாசிட்டிவ் முடிவிடம் நெகட்டிவ் முடிவிடத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? PN இருந்தால் அது பாசிட்டிவ் முடிவிடம், N இருந்தால் அது நெகட்டிவ் முடிவிடம். சிம்பிள். ரைட், ஓகே. இப்போ நான் முன்முக கோடல் முறையில் கனெக்ட் பண்ண போகிறேன். முன்முக கோடல் முறையில், கோடல்ண்டா என்ன? PN உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். PN சந்தியை கோடல் உரை செய்தலண்டா என்ன என்று கேட்டால், PN சந்தியை ஒரு புறம் மின் வளங்கள் ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணி விட்டால் எனக்கு PN சந்தி கோடல் உரல் முறையில் இருக்குது. ரைட், PN சந்தி கோடல் உரல் முறைன்னா பேட்டரியை கனெக்ட் பண்ணால கோடல் உரல் முறை தான். இப்போ கோடல் உரல் முறை வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று முன்முக கோடல் முறை, மற்றது பின்முக கோடல். அந்த முன்முக கோடல் முறையும் பின்முக கோடல் முறையும் எழுதி விவரிக்க சொன்னால், படத்தக்கறி காட்ட சொன்னால், முன்முக கோடல் முறையை வந்து எப்படி கனெக்ட் பண்றது? இருவாயினுடைய, அதாவது PN ஜங்ஷனுடைய பாசிட்டிவை வந்து பேட்டரியோட பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணி விடணும். அப்படி கனெக்ட் பண்ணி விட்டால் எனக்கு அது முன்முக கோடல் முறையில் இருக்குது. முன்முக கோடல் முறையில் இருக்கிற ஒரு கனெக்ஷன்ல வந்து எனக்கு இருவாயு PN ஜங்ஷன் ஒர்க் ஆக வேணும். முன்முக கோடல் முறையில் PN ஜங்ஷன் ஒர்க் ஆக வேணும்னா என்ன கண்டிஷன் என்று கேட்டால், ஒன்று சரியாக பேட்டரியை பொருத்தி இருக்க வேண்டும். அடுத்தது தடுப்பு அழுத்தத்தை விட பெரிய அழுத்தம், PN ஜங்ஷனுடைய தடுப்பு அழுத்தத்தை விட பெரிய அழுத்தம். பேட்டரியில இருந்து போற அழுத்தம் B என்று வைக்கிறேன். இந்த PN ஜங்ஷன்ல இருக்கிற தடுப்பு அழுத்தத்தை BD என்று வைக்கிறேன். அப்ப B என்ற அழுத்தம் கட்டாயம் பெருசா இருக்க வேண்டும் BD என்ற அழுத்தத்தை விட. ரைட், பேட்டரியில இருந்து கொடுக்கப்படுற அழுத்தம் பெரிய அழுத்தமா இருக்க வேண்டும். இந்த அழுத்தம் பெருசா இருக்க வேண்டும். 0.7 வோல்டேஜை விட. சிலிக்கனா இருந்தால் 0.7 வோல்டேஜா இருக்கும் BD வந்து. ரைட், டயோடுக்கு விழுகிற அழுத்தம் 0.7 வோல்டேஜா இருக்குது. இது முன்முக கோடல் முறை. இப்ப பின்முக கோடல் முறையில் ஒரு கனெக்ஷனுக்கு காட்டான்னு கேட்டால், பின்முக கோடல் முறை எப்படி இருக்கிறது? ரைட், ஒரு PN ஜங்ஷன் எடுத்துக்கொள். ரைட், இங்க வந்து P டைப், இது வந்து N டைப். அப்ப இது பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். ரைட், ஓகே. இப்ப P என்றால் அங்க ஹோல்ஸ் அதிகமா இருக்கும், நெகட்டிவ் என்றால் எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கும். ரைட், ஓகே. இதை வந்து நான் கனெக்ட் பண்ண போறேன். இது PN ஜங்ஷனுடைய பாசிட்டிவ் வந்து பேட்டரியின் நெகட்டிவோடையும், PN ஜங்ஷனுடைய நெகட்டிவ் வந்து பேட்டரியின் பாசிட்டிவோடையும் கனெக்ட் பண்ண போறேன். ரைட், இப்படி கனெக்ட் பண்ணி விட்டேனால் ஓகே, இந்த கனெக்ஷன் ஓகே. அப்ப இது பேட்டரியின் பாசிட்டிவ், இது பேட்டரியின் நெகட்டிவ். பேட்டரியின் பாசிட்டிவ்கால வர கரண்ட் வந்து இங்க நெகட்டிவ்களால ஓடாது. மின்னோட்டத்தை PN ஜங்ஷன் வந்து அலோவ் பண்ணாது மின்னோட்டத்தை. இங்க மின்னோட்ட பாய்ச்சல் இல்லை, மின்னோட்ட பாய்ச்சல் இல்லை. அப்ப பின்முக கோடல் முறையில மின்னோட்ட பாய்ச்சல் இல்லை, முன்முக கோடல் முறையில மின்னோட்ட பாய்ச்சல் இருக்கு. ரைட், இதனுடைய தொடர்ச்சியா நாங்கள் சந்தி இருவாயை வந்து ஆடலோட்டம் சீராக்களுக்கு வந்து எப்படி பயன்படுத்துறது, இருவாயை வந்து இப்ப எலக்ட்ரானிக் சாதனங்கள் தொழிற்படும் போது அதனுடைய பாதுகாப்புக்காக எப்படி பயன்படுத்துறதுன்ற பற்றியெல்லாம் நாங்கள் தெளிவாக அடுத்தடுத்த வகுப்புல பார்த்தனாங்க. தொடர்ச்சியாக நான் கடந்த வகுப்புலேயே பார்த்தனாங்க. ரைட், அப்ப ஒப்பமாக்கல் செய்முறை, அரையலை சீராக்கள், முதலை சீராக்கள், ஒப்பமாக்கல் செய்முறை, அதுக்கு வந்து கொள்ளளவத்தை வந்து நாங்கள் கனெக்ட் பண்ணோம். எல்லாம் தெளிவாக நாங்கள் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக வந்து நாங்கள் சூரிய கலங்களை எப்படி பயன்படுத்துறது, மற்ற ஒளிக்காலம் இருவாயை பற்றி படுத்தினாங்க. அது நிறைய பயன்பாடுகளை பயன்படுத்தப்படுறது பார்த்தாங்க. சூரிய கலங்கள் வந்து நிறைய வீதி சமிக்கைகளையும் சரி, நிறைய எலக்ட்ரானிக் சாதனங்களையும் சரி, இந்த சூரிய கலங்கள் பயன்படுத்தப்படுது, சோலார் சிஸ்டம் பயன்படுத்தப்படுறது பற்றி தெளிவாக நாங்கள் பார்த்தாங்க. நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த வகுப்புல டிரான்சிஸ்டர்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானியல் துறைக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அடுத்த மிக முக்கியமான துணை உறுப்பு, நாங்கள் இருவாயை பற்றி இது வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்த வகுப்புல நாங்கள் டிரான்சிஸ்டர் சம்பந்தமாக மிகப்பெரிய ஒரு விளக்கங்களோட அதை பற்றின ஒரு விளக்கத்தை நாங்கள் அடுத்த வகுப்புல தொடர்ச்சியாக பார்ப்போம். ரைட், இதுவரை இணைந்த மாணவர்களுக்கு நன்றி மாணவர்கள். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.